அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சென்னை மேயர் பிரியா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திச்சு. அதுல வர இருக்கிற அக்டோபர் 17ஆம் தேதி முதல் மழை தொடங்கப்படும். அதற்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா நல்லா சொல்லியிருந்தாங்க. அவங்களே தான் போன வருஷமும் சொல்லியிருந்தாங்க 98% பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இப்ப எல்லாருக்கும் நினைவு கூறுவதற்காக என்னென்ன முன்னேற்பாடுகள் அப்படின்னாக்க, நாங்க பள்ளிக்கூடங்கள், சமுதாய நலக்கூடங்கள் இதெல்லாம் காலி பண்ணி தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கள ஷிஃப்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, பள்ளிக்கூடம் ரொம்ப பாதிக்காத அளவுக்கு அது இல்லாமல் சமுதாய கூடங்கள்ல தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல நாங்கள் அவங்கள தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அதற்காக நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அதாவது சமுதாய நலக்கூடத்துல நடுத்தர மக்கள் ஃபங்க்ஷன்லாம் பண்றதுக்காக புக்கிங்லாம் பண்ணுவாங்க. அந்த புக்கிங்கை கூட நாங்கள் ஒரு 3 மாசத்துக்கு புக்கிங் கூட நாங்கள் எடுக்காம நாங்கள் முன்னேற்பாடா வச்சிருக்கோம். சமுதாய நலக்கூடத்தை ஆப்ஷனலா பள்ளிக்கூடங்களை, ஒரு சில பள்ளிக்கூடங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன்னா மாணவர்களோட கல்வியில எந்த ஒரு தங்கு தடையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம ரோட் கட்டிங் ஒர்க் எல்லாமே நிறுத்த சொல்லிட்டோம். அப்போ இதுல என்ன, ரோட் கட்டிங் ஒர்க் எல்லாம் நிறுத்த சொல்லிட்டோம் அப்படின்னா இன்னும் ரோட் கட்டிங் ஒர்க் இன்னும் முடியல. அப்ப அந்த ரோடு கட்டிங் ஒர்க் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். அதுல மழை பெஞ்சா குழிக்குள்ள தண்ணி நிற்கும், 10 பேர் போய் விழுவாங்க. ஆக மொத்தத்துல இதை ஜனவரிக்கு பிறகு செஞ்சா போதும், பாக்கி எல்லா வேலையும் நிறுத்த சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல கரெக்ட் அப்படிங்கிறது எல்லாரும் ரோட்ல போறவங்க, டெய்லி காலையில நம்ம வீட்ல இருந்து கிளம்பி போறோம், நைட்டு வர்றோம் வேலைக்கு போயிட்டு. அப்ப போயிட்டு வரக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தான் அதனுடைய சிரமம் என்ன. ஒரு ரோடை கிராஸ் பண்ணி நம்மளோட உயிரை தினம் தினம் பணைய வச்சு நம்ம ஒரு பொழப்பு பண்ணி நம்மளுடைய சம்பாத்தியத்துக்காக ஓடுற அந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் என்னென்ன, இந்த ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறது இன்றைய காலகட்டத்துல எவ்வளோ ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதனால நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழைநீர் வடிகால் பணியெல்லாம் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அங்கங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவுன்சிலர்ஸ் ஒரு சில இது கேட்டிருக்காங்க தேவைகளை. அந்த நீட் ஒர்க்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. மற்றபடி எங்கெங்க சென்னையில எங்கெங்க முக்கியமான பாயிண்டோ அதெல்லாம் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்ஃபில்லா முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வரவே இருக்கிறோம், நல்ல ஒரு விஷயம்தான். அப்புறம் அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அப்பதான் எனக்கு சுத்தமாவே என்னன்னு புரியல. அது இல்லாம நாங்க மாநகராட்சி சார்பா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்க மீனவர்கள்ட்ட பேசி படகுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏங்க, நான் என்ன கேக்குறேன், மழை நீர் வடிகால் பண்ணி நல்லா ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, இந்த இடத்துலதான் தண்ணி தேங்கும்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இந்த போன வருஷம் நீங்க சொன்னீங்க 98% ஒர்க்கு கம்ப்ளீட்டட்னு. இப்ப இந்த வருஷம் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம், கவுன்சிலரோட நீடுக்கான ஒர்க்கு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க ஒர்க்கை முடிக்கிறீங்க, அப்ப எப்படி வெள்ளம் வரும்? அப்ப நீங்க ப்ரிகாஷனரி ஒர்க்கா நாங்க இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்றது ஓகே, பட் நீங்க கன்ஃபார்மாவே தண்ணி வருங்கிறது உங்களுக்கே தெரியுது. இது யாரை ஏமாத்துறதுக்காக இந்த ஒரு விஷயம்? ப்ரிகாஷனரி ஒர்க்குங்கிறது நீங்க சொல்றது உண்மையிலேயே ப்ரிகாஷனரியா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அக்டோபர் 17க்கு பிறகு மழை பெய்யும், நவம்பர் வரும், டிசம்பர் வரும், நம்மளும் பார்க்க தான் போறோம் என்ன நடக்க போகுது. இவங்க இன்னைக்கு சொல்றது டிசம்பர் மாசமோ இல்ல நவம்பர் மாசமோ மேயர் பிரியா பத்திரிகையாளரை சந்திப்பாங்க, தண்ணிக்குள்ள அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.
நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து படகு வந்து மீனவர் துறை மூலியமாக வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஏற்பாடு செய்யப்படும். கடந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாகவே வந்து படகுகள் வந்து வாங்கப்பட்டு மீனவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மழைக்காலங்கள் தேவையின் அடிப்படையில் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம். இந்த ஆண்டும் அதே போல் வந்து அவர்களிடமிருந்து நம்ம மாநகராட்சி சார்பாக வாங்கின படகுகளும் சரி, கூடுதலாக தேவையாக இருந்தாலும் மீனவர்கள் துறை மூலியமாக தெரிவித்து அவங்கக்கிட்டையும் நம்ம அலைன் பண்ணி